சிலிர்க்குது பாபா உன் பணிவை நான் பார்க்கையிலே என் மேனி சிலிர்க்குது பாபா உன் பணிவை நான் பார்க்கையிலே இம்மூன்று உலகத்தின் தலைவன் நீ மூன்று உலகத்தின் தலைவன் நீ முதலில் வணக்கம் வந்து சொன்னாயே என் மேனி சிலிர்க்குது பாபா உன் பணிவை நான் பார்க்கையிலே என் மேனி சிலிர்க்குது பாபா ஏழை எனக்காக வந்தாயே ஏழை பங்காளன் நானாயே ஏழை எனக்காக வந்தாயே ஏழை பங்காளன் நானாயே பணத்தையும் நிறத்தையும் பார்ப்பவரிடையே குணமே வேண்டும் என்றாயே பணத்தையும் நிறத்தையும் பார்ப்பவரிடையே குணமே போதும் என்றாயே ஆடம்பரம் துளியும் இல்லாமல் ஆடம்பரம் துளியும் இல்லாமல் சேவை செய்ய நீ வந்தாயே என் மேனி சிலிர்க்குது பாபா உன் பணிவை நான் பார்க்கையிலே என் மேனி சிலிர்க்குது பாபா अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा
बनो दुलारे, ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 27/5/25 பாபா ஞானக்கடல் அவருடைய ஞான பொக்கிஷங்களை நம்மளுடைய புத்திங்கிற பாத்திரத்தில் தங்க வைக்கணும். பாபா உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா, சிங்கத்தோட பால் தங்க கிண்ணத்தில் தான் தங்குமா. அதே போல தான் நம்மளுடைய புத்திங்கிற பாத்திரம் எவ்வளோ சுத்தமாகுதோ அந்த அளவுக்கு பாபாவுடைய ஞான கடல், பாபாவுடைய ஞான ரத்தினங்களை நம்ம பாத்திரத்தில் தங்க வைக்க முடியும். எந்த அளவுக்கு புத்தியில் ஞான ரத்தினங்கள் தங்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஞானவானாக, யுக்திவானாக, புத்திவானாக நம்ம ஆக முடியும். பாபா முரளியில் முக்கியமாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சொர்க்கத்தோட நுழைவாயில் நீங்கள் நிற்கிறீங்க, கேட் வே டு ஹெவன். என்ன, உங்களுடைய முகம் எங்கே இருக்குது? சொர்க்கத்தை நோக்கி இருக்குது. சொர்க்க ராஜ்யம் உங்களுக்கு தென்படணும். சொர்க்கத்தினுடைய வர்ணனை நீங்கள் மனசில் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறார் பாபா. ஏன்னா இதுதான் நமக்கு பாபா சங்கம யுகத்தில் கொடுக்கக்கூடிய பிராப்திகள். துக்கத்தெல்லாம் மறக்க வைக்கிறதுக்காக பாபா நமக்கு சத்தியுகத்தினுடைய காட்சிகளையும் வர்ணனைகளையும் பிராப்திகளையும் நமக்கு பாபா புரிய வச்சிட்ருக்காங்க. முரளியினுடைய தலைப்பு பார்க்கலாம். மீட்டே பச்சே, तुम्हारा मुख कभी स्वर्ग की तरफ है, तुम नरक से किनारा कर स्वर्ग की तरफ जा रहे हो. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் இப்பொழுது ஸ்வர்க்கத்தை நோக்கி இருக்கிறது. நீங்கள் நரகத்திலிருந்து விடுபட்டு, நரகத்திலிருந்து ஒதுங்கி स्वर्गத்தை நோக்கி சென்று கொண்டுள்ளீர்கள். इसलिए बुद्धि का योग नरक से निकाल दो. ஆகையினால் புத்தியின் தொடர்பை, பாபா சொல்றார், புத்தியின் தொடர்பை, புத்தியின் நினைவை நரகத்திலிருந்து விடுவித்து விடுங்கள். புத்தியினுடைய நினைவை நரகத்திலிருந்து விடுவித்து விடுங்கள். பாருங்க எவ்வளோ அழகான தலைப்பு பாபா சொல்றார். நரகத்திலிருந்து விடுவிக்கணும். பாபா கொஸ்டின் கேட்குறாங்க, சப்சே ஊஞ்சி और सूक्ष्म मंजिल कौन सी है, उसे पार कौन कर सकते हैं. மிக உயர்ந்த சூக்ஷ்மமான லட்சியம் எது உங்களுடையது, அதை யாரால கடந்து செல்ல முடியும்? बच्चे स्वर्गी तरफ मुख करते, माया तुम्हारा मुख नरकी तरफ फेर देती है. நீங்கள் சொர்க்கத்தை நோக்கி திரும்பி இருக்கிறீங்க, ஆனால் மாயா உங்களுடைய முகத்தை நரகத்தின் பக்கம் மீண்டும் திருப்புது. அநேக துஃபான் லாத்தி ஹே, அநேக விதமான புயல்களை வீசுது. உன்னை துஃபானும் கோ பார் கர்னா ஹே, யஹி ஹே சூக்ஷ்ம் மஞ்சில். மாயா நமக்கு கொடுக்கக்கூடிய சூக்ஷ்மமான தடைகள் இருக்கு இல்லையா, புயல் தடைகள், அவற்றை நீங்கள் கடப்பதுதான் சூக்ஷ்மமான ஒரு லட்சியமாகுங்கிறார் பாபா. பல ரூபத்தில் மாயாவினுடைய புயல் வீசுது. பாபா நமக்கு எவ்வாறு முரளி சொல்றார்,
எந்த ஸ்திதியில் இருக்கணும்னு பாபா நமக்கு உறுதிப்படுத்துகிறாரோ அதுக்கு எதிர்மறையாக மாயா செய்விக்குது. அதை கடந்து செல்வது தான் சூக்ஷ்மமான லட்சியம். இஸ் மஞ்சில் கோ பார் கர்னே லியே நஷ்ட மோகா பன்னா படே. ஏன்னா அந்த லட்சியத்தை நாம் கடப்பதற்கு நஷ்டோ மோகா ஆகியே தீர வேண்டும். निश्चय हिम्मत के आधार पर इसे पार कर सकते हो. நம்பிக்கையுடனும் தைரியத்தின் ஆதாரத்துடனும் அவற்றை நீங்கள் கடந்து விடுகிறீர்கள். विकारियों के बीच में रहते निर्विकारी हंस बनना यही है मेहनत. பாபா சொல்றாரு, குடும்பத்தில் நீங்கள் எல்லாரோட இருந்தாலும், எல்லாருக்கு மத்தியில் இருந்தாலும், ஆனால் நீங்கள் ஒரு அன்னப்பறவையை போல இருப்பது பாபா சொல். இதில் தான் ரொம்ப உழைப்பு கஷ்டம் இருக்குங்கிறார் பாபா. எல்லாருமே ஈஸ்வரிய பரிவாரம்னா ஒன்றும் தெரியாது. பரிவாரத்தில் ஒரு ஆத்மா மட்டும் பாபா குழந்தையா இருக்கீங்க. ஸோ மற்றவங்கெல்லாம் ஃபியூச்சர் பிகேவாக இருக்காங்கன்னா பாபா சொல்கிறாரு, அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஒன்னொன்னி முயற்சி பண்ணி நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். கீத் நிர்பல் சே லடாய் பல்வான் கி. பாபா சொல்றாரு, பலவானினுடைய யுத்தம் யாரோட இருக்கும்? பலம் இழந்தவர்கள். ओम शांति. बच्चे जो सेंसिबल अर्थ तो अच्छी रीति समझते, इनका बुद्धियोग शांति धाम और स्वर्ग तरफ है, उन्हों को ही तूफान लगते. பாபா சொல்றாரு, பலவானுக்கும் தான் யுத்தம் நடக்கும். இங்கே மாயா என்ன பண்ணுது? எந்த நேரம் பலத்தை நம்ம இழக்கிறோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் நமக்குள்ளார அலட்சியமோ அல்ல சோம்பேறித்தனமோ இல்லை நான் எனதுங்கிற சப்தமோ கொஞ்சம் மனசில் எழுது அப்படின்னாலே நேரம் மாயா புயலை கொண்டு வந்துடும். ஏன்னா அது காத்திருக்குது, எந்த நேரம் நம்ம பிடிக்கலாம் அந்த குழந்தையன்ட்டு. அதனால தான் பாபா சொல்கிறார், சூக்ஷ்மமான லட்சியம் இதுதாங்கிறார். ஆகவே இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. எதை புரிஞ்சிருக்கிறோம்? சாந்தி தாம் மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் நம் புத்தியின் தொடர்பு இணைந்திருக்கும் போதுதான் புயல் என்பது வீசப்படுகிறது. பாபா तो अभी तुम्हारा मुख फेरता है, अज्ञान काल में भी पुराने घर से मुख फिर जाते हैं, फिर नए घर को याद करते रहते, कब तैयार हो. பாபா சொல்றாங்க, உங்களுடைய முகத்தை பாபா திருப்பி விட்டார், சொர்க்கத்தின் பக்கம் திருப்பிட்டார் பாபா. அஞ்ஞான காலத்துல தான் பழைய வீட்டின் பக்கம் திரும்பியிருந்தீங்க. இப்போ புது வீட்டை பாபா நினைப்பதற்காக நம்ம முகத்தை திருப்பிட்டார், தயார் பண்ணிட்டு இருக்கார். எப்போ தயாராகுது புது வீடுன்னு நம்ம காத்திருக்கிறோம். अभी तुम बच्चों को भी ध्यान में है, कब हमारे स्वर्ग की स्थापना हो, फिर सुखदा में आएंगे. நமக்கு அந்த கவனம், அந்த ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்குது. என்ன இருக்குது? எப்போ நாம சுகதாமத்திற்கு செல்வோம், நம்மளுடைய ஸ்வர்க்கம் எப்பொழுது உருவாகும். துக்கதாம் சே தோ சப்கோ ஜானா ஹேனா. இந்த துக்க உலகத்திலிருந்து எல்லாருமே கட்டாயமாக போகிதானே ஆகணும். सारी सृष्टि के मनुष्य मात्र को बाबा समझाते रहते, बच्चे अभी स्वर्ग के द्वार खुल रहे हैं. பாபா சொல்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ மனிதாத்மாக்களுக்கும் பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே சொர்க்கத்தின் வாசல் என்பது திறந்துள்ளது. अब तुम्हारा बुद्धियोग स्वर्ग तरफ जाना चाहिए ना. இப்போ உங்கள் புத்தியினுடைய தொடர்பு சொர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும் அல்லவா. ஹெவன் மே ஜானே வாலே கோ கஹா ஜாத்தா பவித்ர. சொர்க்கம் செல்லக்கூடியவர்களை தூய்மையானவர்கள் என்று சொல்லப்படுது. हेल में जाने वालों को अपवित्र कहा जाता. गृहस्थ वहार में रहते भी बुद्धि योग हेवन तरफ लगाना. பாபா சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் புத்தியின் தொடர்பை
சொர்க்கத்தின் பக்கம் நாம் ஈடுபடுத்த வேண்டும். समझो बाप का उद्योग हेवन तरफ है, बच्चे का हेल्थ तरफ, दोनों एक घर में रह कैसे सकते. பாபா சொல்ற ஒரு உதாரணம். அப்பா ஃபுல்லாக சொர்க்கத்தை பற்றியே நினைக்கிறார், சொர்க்கத்திலே புத்தி இருக்கு. ஆனால் குழந்தைக்கு நரகத்தின் மேலேயே புத்தி திரும்புது. 2 பேரும் ஒரு வீட்டில் எப்படி இருக்க முடியும்? ஹன்ஸ் பஹுலே இக்கட்டே ரஹ்ன சகேனா बहुत मुश्किल है. அன்ன பக்ஷியும் கொக்கும் ஒரே வீட்டில் சேர்ந்து இருக்க முடியாது இல்லையா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? उनका बुद्धियोग है ही 5 विकारों की तरफ, वह हेल्थ तरफ जाने वाला, वह हेवन तरफ जाने वाला, दोनों इकट्ठा रह न सके. பாபா சொல்றார், தீய குணங்கள் நிரம்பியவர்கள் நரகத்தில் செல்லக்கூடியவர்களாகவும் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் நற்பண்புகள் நிறைந்தவர்களாகவும் இருக்கின்றனர். இருவரும் சேர்ந்து எப்படி ஒரு இடத்துல இருக்க முடியும்? படி மஞ்சில் ஹே. ஆனா அப்படி இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு லட்சியமாகும். बाप देखते ही हमारे बच्चे का मुख हेल्थ तरफ जाने बिगर रह नहीं सकता, फिर क्या करना चाहिए. அப்பாவுக்கு தெரியுது குழந்தை நரகத்தை நோக்கி இருக்குதே, நரகத்துக்கு போகாம இருந்தா நல்லா இருக்குமே. ஆனா நரகத்துக்கு போகாம அதால இருக்க முடியாதே, என்ன செய்யறது? ஜரூர் கர்மே ஜகடா சலேகானா. அப்பா நல்வழி காட்டுறாரு, குழந்தை தீய வழிக்கு போகணும்னு நினைக்கிது, வீட்டில் சண்டை தானே நடக்கும். கஹெங்கே ये भी कोई ज्ञान है, बच्चा शादी ना करे, गृहस्थ व्यवहार में रहते तो बहुत है ना. பாபா சொல்றாரு, ஞானம் என்பது தந்தைக்கு இருக்குது. அப்பா நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறார் தன் குழந்தைக்கு. குழந்தை கல்யாணம்லாம் பண்ணிக்காம நல்ல சந்தோஷமா இருக்கணும். நிறைய பாபா சேவா பண்ணணும். ஆனா குடும்ப வாழ்க்கையில இருந்து தானே ஆகணும். குடும்ப வாழ்க்கையில தானே நிறைய பேர் இருக்காங்க. बच्चे का मुख हेल्थ तरफ वह चाहते नरक में जाए. நரகம் போகணும்னு அதை நினைக்கிது. பாபா கேத்தே நரக் தரஃப் புத்தியோகம் ந ரக்கோ. ஆனால் அப்பா எச்சரிக்கை கொடுக்குறார், நரகத்தை நினைக்காத, நரகத்தில் புத்தியை ஈடுபடுத்தாத. பரந்து பாப்காபி கேட்கலாம் மான்தே நகி. அப்பா சொல்கிறதே அந்த குழந்தை கேட்கல, ஏற்றுக்கொள்ளவில்லை. फिर क्या करना पड़े. சரி அப்புறம் என்னதான் செய்யறது? इसमें बड़ी नष्टो मोहा स्थिति चाहिए. இதில் தான் நமக்கு என்ன இருக்கணுங்கிறார் பாபா, नष्टो मोहा स्थिति இருக்க வேண்டும். ये सारा ज्ञान आत्मा में है. बाप की आत्मा कहती है इनको हमने क्रिएट किया है. பாபா சொல்ற இந்த ஞானம் எல்லாமே ஆத்மாவில் இருக்குது. பாபாவோட ஆத்மா கூறுகின்றது, இவரை நான் தான் கிரியேட் பண்ணேன்னு. யார? மேரா கே நான் நை மான்தே. இவரை தான் நான் கிரியேட் பண்ணினேன், என்னோட படைப்பு அவரு. ஏன் நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா? कोई तो ब्राह्मण भी बने फिर बुद्धि चली जाती है हेल्थ तरफ. பாபா சொல்றார், சிலர் பிராமணன் ஆனாலும் புத்தி நரகத்தின் பக்கம் போயிடுது. तो जैसे एकदम रसातल में चले जाएंगे. பாபா சொல் நரகத்தை நினைச்சோன்னா அவ்வளோதான், படுகுழியில் போய் விழுந்துருவோம். बच्चों को समझाया गया ये है ज्ञान सागर की दरबार. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், இது ஞான கடலின் தர்பார். பக்தி மார்க் में इंद्र की दरबार भी गाई जाती है. பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்துல இந்திரனுடைய தர்பார் என்று புகழ் பாடப்படுது. पुखराज परी, नीलम परी, मानिक परी बहुत ही नाम रखे हुए हैं क्योंकि ஞான் டான்ஸ் करती है ना. பாபா சொல்றாரு, இந்திர சபையில தேவர்கள்லாம் நடனம் ஆடுவது போல காண்பிக்கப்படுது. பாபா சொல்றாரு, ஒவ்வொரு ரத்தினங்கள் அங்க காண்பிக்கப்படுது. புஷ்பராகம் சொல்லப்படுது, நீலம், மாணிக்கம், மரகதம். பாபா சொல்றாரு, ஞான டான்ஸ் பண்றீங்க இல்லையா, கிசம் கிசம் கி பரியா. சொர்க்கத்துல பலவிதமான தேவதைகளினுடைய புகழ் இருக்குது. ஓபி பவித்திர சாகியே. அப்போ சொர்க்கத்துல போகணும், சொர்க்கத்துல இருக்க வேண்டுமானால் தூய்மை வேண்டும்.
अगर कोई अपवित्र को ले आवे तो दंड पड़ जाएगा, इसमें बहुत ही पावन चाहिए. இந்திர சபையில தூய்மையானவர்கள் தான் இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்த இடத்துல அசுத்தம் எப்படி இருக்க முடியும்? பாபா சொல்றார், பரிசுத்த இடத்துல யாராவது அசுத்தம் பண்ணா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தண்டனை கொடுப்பாங்க. என் மஞ்சில் போத்தூஞ்சி மாரி பாபா சொல்றாரு. மதுவன் இந்திர சபை தூய்மையானவர்கள், நியமங்களை கடைபிடிக்க கூடியவர்களைத்தான் நம்ம அழைத்து செல்ல வேண்டுங்கிறார் பாபா. பாபா சொல்றார், நியமத்துக்கு புறம்பா நடக்கக்கூடியவங்களை அழைத்து சென்றால், யார் அழைத்து செல்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆகவேதான் நம்ம லட்சியம் மிக உயர்ந்தது. ஸ்லேஜாடு ஜல்தி ஜல்தி விருத்திக்கோ நகி பார்த்தா. ஆகவேதான் நம்மளுடைய மரம், பிராமண மரம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாலாம் வளருவதில்லை. பாபா ஜோ ஞான் தேத்தே உசே கொய் ஜான்தே நை. எந்த ஞானத்தை பகவான் தருகிறாரோ அந்த ஞானத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சாஸ்திரமே பி ஞான் நஹி ஹே. சாஸ்திரத்திலையும் கூட இந்த ஞானம் இல்லை. इसलिए थोड़ा निश्चय हुआ, फिर माया एक ही थप्पड़ से गिरा देती. கொஞ்சம் ஞானம் புரிய தொடங்கும் போது மாயா ஒரு அடி கொடுத்து கீழே தள்ளிடுது. துஃபானேன்னா பாபா சொல்றார், ஒவ்வொருத்தங்களுக்கும் புயலை ஏற்படுத்துது இல்லை. छोटा सा दीवान को तूफान एक ही थप्पड़ से गिरा देता. சின்ன ஒரு தீபம், அந்த தீபத்தை என்ன பண்ணுது? புயல் ஒரு அடி அடிச்சுதுன்னா அவ்வளோதான் தள்ளி விட்டுருது. தூசரோं को विकार में गिरते देख खुद भी गिर पड़ते. அடுத்தவங்க விகாரத்தில் போகிறத பார்த்துட்டு, விகாரத்தில் விழுறத பார்த்துட்டு தானும் விகாரியாக ஆயிடுறாங்க. इसमें तो बड़ी बुद्धि चाहिए समझने की. பாபா சொல்ற, ஞான மார்க்கம்னா என்ன? ஏன் பாபா இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க? பரிசுத்தமான நிர்பந்தன் மார்க்கம் இது, பந்தனம் இல்லாத ஒரு மார்க்கம். இதை புரிந்து கொள்வதற்கு புத்தி சக்தி வேணுங்கிறார் பாபா. गाया हुआ अबलाओं पर अत्याचार हुए. बाबा समझाते बच्चे का महाशत्रु से बहुत नफरत आनी चाहिए तुम्हें. பாபா சொல்றார், ஆதரவு இல்லாதவர்களை கொடுமைப்படுத்தினதாக நம்ம ஹிஸ்டரியில் கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, காம விகாரம் மிகப்பெரிய எதிரி. அதன் மீது உங்களுக்கு வெறுப்பு வர வேண்டும். बाबा बहुत नफरत दिखलाते हैं अभी, आगे बात नहीं थी. பாபா வெறுப்பை ஏற்படுத்துறார் இப்போ. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது நமக்கு. ஹெல்த்தோ அபி ஹேனா, द्रौपदी ने पुकारा अभी की बात है ना, अच्छी तरह समझाया जाता है, फिर भी புத்தி में बैठता नहीं है. பாபா எவ்வளோ உதாரணங்களோடு சொன்னாலும், தெளிவாக சொன்னாலும், புரிய வைத்தாலும் சில பேருடைய புத்தியில் தங்குவதில்லை. ये गोले का चित्र बहुत अच्छा, गेट वे टू हेवन. इस गोले के चित्र से बहुत अच्छी रीति समझ सकेंगे. காலச்சக்கரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகான சித்திரம்ங்கிறார் பாபா. கேட், அதாவது சொர்க்கத்தின் நுழைவாயில் என்பது அதில் தான் காண்பிக்கப்படுது. ரொம்ப நல்லா அந்த சித்திரத்தை பற்றி நாம் புரிய வைக்க முடியும். சீரிசை பி இத்தனை நகி ஜித்தனா இன்சை சம்ஜேங்கே. காலச்சக்கரத்தில் புரிந்து கொள்வது போல ஏணிப்படி பாடத்தில் புரிய வைக்க முடியாது. दिन प्रतिदिन करेक्शन भी होती जाती है. बाबा कहते, आज तुमको बिल्कुल ही नया डायरेक्शन देता हूँ. நாளுக்கு நாள் பாபா சொல்றாரு, கரெக்ஷன் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. பாபா கூறுகின்றார், இப்பொழுது கம்ப்ளீட் உங்களுக்கு புது டைரக்ஷன் தருகின்றேன். पहले से थोड़े ही सब डायरेक्शन मिलते. முன்னாடி டைரக்ஷன் கொடுக்க முடியுமா என்ன? एक ऐसी दुनिया, इसमें कितना दुख है. இது எப்படிப்பட்ட உலகம், இதில் எவ்வளோ துக்கம் இருக்கு. கித்தனா பச்சோं में मोह रहता. குழந்தைங்களுக்கு இந்த உலகத்தின் மீது எவ்வளோ மோகம் இருக்குது. பச்சா மர் ஜாத்தா ஏக்தம், தீவானே ஹோ ஜாத்தே, அத்தாஹ் துக் ஹே. குழந்தை இறந்துட்டுனா பாபா சொல்றார், அவ்வளோ பற்று வச்சிருக்காங்க, பைத்திய மாதிரி ஆயிடுறாங்களாம். அளவற்ற துக்கம் நிரம்பியே இருக்குது.
ऐसे नहीं कि साकार हैं तो सुखी हैं, अनेक प्रकार की बीमारियां लगी रहती. பணக்காரவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படி இல்லை, அவங்களுக்கும் அநேக விதமான ரோகங்கள் வியாதிகள் ஏற்பட்டிருக்குது. फिर हॉस्पिटल में पड़े रहते, हॉस्पिटले இருக்காங்க. गरीब जनरल वार्ड में पड़े रहते, साकार को अलग स्पेशल रूम मिल जाता. பாபா சொல்கிறார், பணக்காரவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷல் ரூம் கிடச்சிடுது, ஏழைகளுக்கு வந்து ஜென்ரல் வார்டில் இருக்காங்க. परंतु दुख तो जैसे साकार वैसे गरीब को होता है. பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் துக்கம் என்பது ஒன்றுதான். சிறஃப் உன்கோ ஜஹா அச்சி மில்தி ஹே, பணக்காரங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கிது அவ்வளோதான். संभाल अच्छी होती है, நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க. अभी तुम बच्चों को जानते हो, बच्चे जानते हो हमको बाप पढ़ा रहे हैं. இப்போ குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். பாபானே அநேக பார் படாயா, अनेक मुरे बाबा படிப்பிச்சிருக்கார். अपनी दिल से पूछना चाहिए, हम पढ़ते हैं वा नहीं. நம்ம படிக்கிறோமா இல்லையாங்கிறத உள்ளத்தை தொட்டு கேளுங்க. கித்தனைக்கோ படாத்தே, எத்தனை பேருக்கு நம்ம பாடம் எடுத்திருக்கிறோம், ஞானம் கொடுத்துருக்குறோம். படாயங்க நகி தோ கியா பது பாயங்க. பாபா சார் நீங்கள் படிப்பிக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும்? ரோஜ் ராத் கோ अपना चार्ट देखो, आज किसको दुख तो नहीं दिया. டெய்லி உங்களுடைய சார்ட்டை ராத்திரி பாருங்க, யாருக்காவது நான் துக்கம் தரவில்லையா. ஸ்ரீமத் कहती है कोई को दुख न दो, सबको रास्ता बताओ. யாருக்கும் துக்கம் தராதே, அனைவருக்கும் வழிகாட்டுங்கள் என்று ஸ்ரீமத் கூறுகின்றது. जो हमारे बाती होगा उनको जट टच होगा, इसमें बर्तन चाहिए सोने का. நம்ம வம்சத்தினருக்கு உடனே டச் ஆயிடும். பாபா சொல்றாரு, பாத்திரம் கூட தங்க பாத்திரம் வேணுங்கிறார். ஜிஸ்மே அமிர்த் டெஹரே, அந்த தங்க பாத்திரத்துல தான் அமிர்தம் தங்கும். जैसे कहते हैं ना, शेरनी के दूध के लिए सोने का बर्तन चाहिए क्योंकि उनका दूध बहुत भारी ताकत वाला होता. சிங்கத்தோட பால் பவர்ஃபுல்லாக இருக்குமா, ஸ்ட்ராங்காக இருக்குமா, அதனால அது தங்க பாத்திரத்தில் தான் நிற்குமா. உன்கா பச்சோமி மோகரேத்தா. பாபா சார் அந்த சிங்கத்துக்கு தன்னோட குட்டி மேலே அவ்வளோ பற்று இருக்குமா. கொய்கோ தேக்கா தோ ஏக்தம் உச்சல் படேகி. யாராவது அந்த குழந்தைய குட்டியை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அதுக்கு என்ன ஆகுது, சீருது. சம்ஜேங்கி பச்சைக்கோ மார்ன டாலே, நினைக்குமா குட்டியை வந்து யாரும் கொண்டுடக்கூடாது. யஹாம்பி போத்தியே ஜின்கா பத்தி பச்சோ ஆதிமே மோகரேத்தா. அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சிலருக்கு பதி மேலே, சிலருக்கு குழந்தைகள் மேலே மோகம் என்பது இருக்குது. அபி தும் பச்சே ஜான்தே ஹோ ஸ்வர்க கா கேட் குல்தா ஹே. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சொர்க்கத்தின் வாசல் என்பது திறக்கின்றது. कृष्ण के चित्र में बड़ा क्लियर लिखा हुआ है, इस लड़ाई के बाद स्वर्ग के गेट्स खुलते हैं. பாபா சொல்றாரு, கிருஷ்ணருடைய சித்திரத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்குது, யுத்தத்துக்கு பிறகு சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது என்று. வஹாம் போத்து தோடை மனுஷே ஹோத்தே, அங்கே ரொம்ப கொஞ்சம் மனிதர்கள் தான் இருக்கின்றனர். பாக்கி சப் முக்திதாமே சலே ஜாத்தே, மற்ற எல்லாருமே முக்திதாமும் போயிடுவாங்க. சஜாய் போத்து காணிப்படுத்தி जो पाप कर्म किए हैं एक एक जन्म का साक्षात्कार कराते सजाएं काते रहे. ஒவ்வொரு பிறவியில் நம்ம என்னெல்லாம் தவறுகள் செய்தோமோ அதெல்லாம் காட்சி கொடுத்து அதற்குரிய தண்டனை என்பது கிடைச்சே தீரும். ஃபிர் பாய் பைசா கப்பது பாலேங்கன்னா அப்புறம் என்ன பதவி கிடைக்க போகுது நமக்கு. யாதுமே நிரணைக்காரன் விக்ரம வினாஷ் நகி ஹோத்தே. பாபாவை நினைவு செய்யாத காரணத்தினால் பாவங்கள் அழிவதில்லை. கை பச்சே ஜோ முரளி பி மிஸ் கர் லேத்தே. நிறைய குழந்தைங்க முரளியை மிஸ் பண்ணிடுறாங்க. போத்து பச்சே இஸ்மே லாப்பர்வாக ரேத்தே. பாபா சொல்கிறார், அதிக குழந்தைகள் இதில் கவனக்குறைவாக இருக்காங்க. சமஸ்தே ஹம்னே நகி படித்தோ கியா ஹுவா. நான் வாணி படி கேட்டால் என்ன, உலகம் என்ன ஆக போகுது, யார் என்ன சொல்லிடுவாங்க, செஞ்சிடுவாங்க. ஹம் தோ பார் ஹோகையே, அதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம். முரளிக்கு பர்வாக நை கருத்தே. முரளியை வந்து பொருட்படுத்துறதே கிடையாது. எஸ் தேக அபிமானி போத்துகே. இந்தமாரி தேக அபிமானம் நிறைய இருக்குது. அப்பனாக்கி நுக்ஷான் கருத்தே,
முரளி பாபா யாருக்காக சொல்றார்? தனக்கு தான் நஷ்டம் கேட்காட்டாங்கிறார். எவ்வளோ அழகான கருத்துகள் இருக்கு, எவ்வளோ கேள்விகளுக்கு விடை இருக்குது, எவ்வளோ நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தைரியம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் முரளியில் இருக்கு. அப்படிப்பட்ட முரளியை நம்ம கேட்கணும் தானே. बाबा जानते इसलिए यहाँ जब आते हैं तो भी पूछता हूँ बहुत मुरलियाँ नहीं पड़ी होगी. பாபாவுக்கு தெரியுதான், ஆகவே தான் பாபா இங்கே வராராம். இங்கே வரவங்களை கேட்குறேங்கிறாரு. நிறைய முரளியை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. பத்தா நகி உஸ்மே கோய் அச்சி பாயிண்ட்ஸ் ஹோன்னா, தெரியாதுல்ல எந்த முரளியை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன நல்ல பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்குது. पॉइंट्स रोज निकलती है ना, पॉइंट बाबा दिनों दिनों கொடுத்துட்டே இருக்கார். ऐसे बहुत सेंटर पर आते हैं परंतु धारणा कुछ नहीं, ஞான் नहीं. நிறைய சென்டரில் ஞானமும் இல்லை தாரணையும் இல்லைங்கிறார். அப்படி வராங்க, சும்மா வந்துட்டு போகிறாங்க. ஸ்ரீமத் पर नहीं चलेंगे पद तोड़े ही मिलेगा. பாபா சொல்கிற கூடிய வழிப்படி நடக்காட்ட என்ன பலன், என்ன பதவி கிடைக்கும்? सत बाप सत टीचर की ग्लानी कराने से कभी ठौर पा न सके. சத்திய பகவான், சத்திய டீச்சர், அவரை நிந்திக்க வைத்தால் நம்ம கரை சேர முடியுமா? பரந்து சப்தோ ராஜைனகி பனேங்கே. ஆனால் எல்லாருமே ராஜா ஆகுவதில்ல. பிரஜா பி பன்தி ஹே, பிரஜையாகிறாங்க. நம்பர் வார் மர்தபே ஹோத்தே ஹேனா, சாரா மதார் யாது பருகே. எல்லாத்துக்கும் நினைவு தான் ஆதாரம், அதை அடிப்படையாக வைத்துதான் பதவி கிடைக்குது. जिस बाबा से विश्व का राज्य मिलता उनको याद नहीं कर सकते. எந்த அப்பாட்டேந்து விஸ்வ ராஜ்யம் கிடைக்குதோ அவரை உங்களால் நினைக்க முடியாதா? தக்தீர் में ही नहीं तो फिर तदबीर क्या करेंगे. அதிர்ஷ்டமே இல்லைன்னா அதற்கான ஏற்பாடை எப்படி செய்வீங்க? பாபா तो कहते हैं याद की यात्रा से ही पा बसम होंगे. பாபா கூறுகின்றார், நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் பாவங்களை நாம் பஸ்வம் செய்ய முடியும். இதை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். உட்காந்து நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் யோகா பண்ணணும். தோ புருஷார்த்த கர்னா சாஹினா, நம்மளும் இந்த ஒரு பிறவியில் முயற்சி பண்ணணும் தானே. பாபா कोई ऐसे भी नहीं कहते कि खाना पीना नहीं खाओ, कोई हठ योग नहीं है. பாபா அப்படி சொல்லலை, எதுவும் சாப்பிடக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது. இது ஹட்டயோகம் கிடையாது. चलते फिरते सब काम करते जैसे आशिक माशूक को याद करते ऐसे याद में रहो, उनको नाम रूप का प्यार होता है. பாபா சொல்றார், எங்கே நடந்தாலும் போனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் எப்படி கணவன் மனைவிக்கு அன்பு இருப்பது போல உங்களுக்கு என் மேல அன்பு இருக்க வேண்டும். लक्ष्मी नारायण विश्व के मालिक कैसे बने, किसको भी पता नहीं है. तुम कहते हो कल की बात है. லக்ஷ்மி நாராயணன் எப்படி விஸ்வ ராஜ்யம் அடைஞ்சாங்க, எப்படி கிடைச்சது, மற்றவங்களுக்கு தெரியாது. பாபா சொல்றாரு, உங்களுக்கு எல்லா நாலேஜ் இருக்குது, நேத்து நடந்த விஷயம் இது. ஏ ராஜ்ய கர்த்தே தே மனுஷியும் லாக்கும் வருஷம் ககுதே தே. நேத்து அப்படி இருந்தாங்க. பாபா சொல்றாரு 5000 வருஷம்தான், ஆனால் லட்சக்கணக்கான வருஷம் ஆக்கிட்டாங்க. மாயானி மனுஷனும் பில்குல் பத்தர் புத்தி பனாதியா, மனிதர்களை கல் புத்தி ஆக்கிட்டு தும் பத்தர் புத்தி சே பாரஸ் புத்தி பன்தே ஹோ. பாபா சார், இப்போ உங்களுடைய புத்தி தங்க புத்தியாக மாறிட்டு இருக்குது. பாரஸ்நாத் கா மந்திர் பி ஹேனா, பாரஸ்நாத் பாபாவுக்கு கோவில் இருக்குல்ல, பரந்து கோன் ஹே கொய் நை ஜான்தே. ஆனால் அப்படிப்பட்ட பகவான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கல. மனுஷி பில்குல் ஹி கோர் அந்தியாரே மே ஹே, கார் இருளில் இருக்காங்க. பாபா கித்தனை அச்சி அச்சி பாத்தை சம்ஜாத்தே ஹே. பாபா எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு உணர்த்துறாரு. फिर एक ही बुद्धि पर है, पढ़ाने वाला तो एक ही है, पढ़ने वाले ढेर होते होंगे ना. படிப்பிக்கக்கூடியவர் ஒருத்தர் தான், ஆனால் படிக்கக்கூடியவங்க ஏராளமான பேர் இல்லையா. கலி கலிமே துமாரா ஸ்கூல் ஹோ ஜாயேகா, கேட் வே டு ஹெவன். ஒவ்வொரு தெருவிலையும் உங்களுடைய ஸ்கூல் இருக்குங்கிறார் பாபா. கேட் வே டு ஹெவன், அதுதான் சொர்க்கத்தின் நுழைவாயிலாக இருக்கும். மனுஷிக்கு நைத்தோ ஜோ சம்ஜே ஹம் ஹெல்மே ஹே. மனிதர்களுக்கு தெரிவதில்லை நம்ம நரகத்தில்
இருக்கின்றோம் என்று பாபா சம்ஜாத்தே பூஜாரி பூஜ்ய ஹோத்தேகி சத்தியுகுமே. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் எல்லாருமே பூஜாரிகள். பூஜ்ய ஆத்மா சத்தியுகத்தில் இருக்கின்றது, பூஜாரி கலியுகத்தில். மனிதர்கள் மீண்டும் என்ன புரிஞ்சுக்கிறாங்களாம், பகவான் தான் பூஜ்ய, பகவான் தான் பூஜாரி ஆகிறார்னு. आप ही भगवान हो, आप ही सब खेल करते हो. நீங்களே பகவான், நீங்களே எல்லா விளையாட்டும் காட்டுறீங்கன்னு சொல்றாங்க. தும்பி பகவான், ஹம்பி பகவான், நீனும் பகவான் தான், நானும் பகவான் தான் சொல்றாங்க. குச்சுபி சமஸ்தே நகி. பாருங்க, புரிஞ்சிருந்தா அப்படி சொல்ல முடியுமா? எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏகைஹி ராவன் ராஜ்ய, இதுக்கு பேர் தான் ராவண ராஜ்யம். துன் கியாத்தே அபு கியா பன்தே ஹோ, நீங்க எப்படி என்னவாக இருந்தீங்க என்ன ஆகுறீங்க. बच्चों को बड़ा नशा रहना चाहिए. குழந்தைகளுக்கு அளவற்ற நம்பிக்கை நஷா இருக்க வேண்டும். பாபா சிறஃப் கேத்தே முझे याद करो तुम पुण्यात्मा बन जाएंगे. பாபா கூறுகின்றார், என்னை நீங்கள் நினைத்தீர்களேயானால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடலாம். புண்ணியம் சேர்த்துக்கு உலகத்துல அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பாபா சொல்றார், அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து என்னை நினைங்கிறார். இதுல ஒரு கஷ்டம் இல்லை. बाबा बच्चों को पुण्यात्मा बनने की युक्ति बताते बच्चे इस पुरानी दुनिया का भी अंत है. புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கு நிறைய வழி சொல்றார். குழந்தை, இது கலியுகத்தினுடைய அந்திம நேரம். மேயபி டைரக்ட் ஆயா ஹுவாகும், நான் டைரக்டாக வந்துள்ளேன். ஏ பிச்சாடி கத்தான் எக்தம் சரண்டர் ஹோ ஜாவோ. பாபா சொல்றாரு, இது பின்னாடி உள்ள தானமாகும். அதாவது இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் சரண்டர் ஆயிடுங்க. பாபா பாப்கா. பாபா சொல்ற, எல்லாமே உங்களுடையது. பாபா ஜோ தேனே கே லியே காராத்தே, செய்விப்பதற்காக தான் பாபா எல்லாமே சொல்கிறார். இன்கா குச்சு பவிஷ்ய பன் ஜாவே. குழந்தைங்க எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் இல்லையா? மனுஷேஸ்வரர் தான் புண்ணிய கருத்தை இன்டைரக்ட். பாபா சொல்கிறாரு, மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்கிறதெல்லாம் இன்டைரக்டாக பண்ணுறாங்க. உன்கா ஃபல் தூசரே ஜனமே மில்தா, அதற்கான பலன் அடுத்த பிரிவில் தான் கிடைக்குது. ஏஹி ட்ராமாமே நூந்துகே, இதெல்லாமே ட்ராமாவில் பதிவாக இருக்குது. அபித்தும் மே டைரக்டுகும். பாபா கூறுகின்றார், இப்போ நான் டைரக்டாக வந்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் டைரக்டாக செய்யும்போது உடனுக்கு உடனே உங்களுக்கு பலன். ஜோ கரேங்கி உன்கா ரிட்டன் பதம் குணா மிலேகா. இப்போ டைரக்டாக நான் வந்திருக்கும் பொழுது எனக்கு யார் செய்கின்றீர்களோ பல கோடி மடங்கு அதற்கான பிராப்தங்கள் கிடைக்கும். சத்தியுகமே தோ தான் புண்ணியாதிக்கு பாத் நகி ஹோத்தி. சத்தியுகத்தில் தானம் புண்ணியத்துக்கு அவசியம் இல்லை, அந்த விஷயமே கிடையாதங்க. யஹா கோய் கே பாஸ் பைசே ஹி தோ பாபா கஹேங்க அச்சா தும் ஜாக்கர் சென்டர் கோலோ. சில குழந்தைகள்கிட்ட பைசா இருக்குன்னா பாபா அந்த குழந்தைங்கள பார்த்து சொல்வார், நல்லது, ஒரு சென்டர் நீ தரங்க, பிரதர்ஷனி பனாவோ, படவிளக்க கண்காட்சி சேவா பண்ணுங்க. கரீப் ஹே தோ கஹேங்கே அச்சா अपने घर में ही सिर्फ போர்டு लगा दो. ஏழைகளாக இருக்காங்கன்னா பாபா என்ன சொல்லுவாரா, சரி உங்கள் வீட்டிலே போர்டு வைங்க, கேட் வே டு ஹெவன், சொர்க்கத்திற்கு செல்லும் வழி, வாங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. ஸ்வர்க और நரகைனா சொர்க்கம் நரகம் ரெண்டு சொல்லப்படுது. அபிகம் நரகவாசி, ஏபி கோய் சமஸ்தே நகி, நம்ம நரகத்தில் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. அகர் ஸ்வர்க பதாரா तो फिर उनको नरक में क्यों बुलाते हो. பாபா சொல்றார், சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்னா ஏன் நரகத்தில் அவங்கள திரும்பி அழைக்கிறீங்க? சொர்க்கமே தோடகி கோய் கஹேகா சொர்க்க பத்தாரா. சொர்க்கத்தில் யாராவது சொல்லுவாங்களா இவங்க சொர்க்கம் போயிட்டாங்கன்னு? தொகை சொர்க், அது சொர்க்கமே அதுதான். புனர்ஜனம் சொர்க்கமே ஹி மில்தா, அடுத்த பிறவியும் சொர்க்கத்தில் தான் ஏற்படுது. யஹா புனர்ஜன்ம நரக்கமே ஹி மில்தா, ஆனால் இங்கே அடுத்த பிறவி நரகத்தில் தான் கிடைக்கிது. ஏ பாத்தேன் தும் சம்ஜா சக்தேகோ, இதெல்லாம் நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். பகவான் வாட்ச், பகவானின் மகாவாக்கியம், மாமேக்கம் யாது கரோ, மனதால் என்னை நினைவு கூறுங்கள். क्योंकि वही पतित पावन मुझे याद करो तो तुम பூஜாரி से पूज्य बन जाएंगे. பாபா சொல்றார், பதீத பாவனன் நான் தான், என்னை நினைச்சாதான் நீங்கள் பூஜாரியிலிருந்து
பூஜ்யாத்மாவாக ஆகுவீங்க. சொர்க்கமே சுகித்தோ சபி ஹோங்கேனா, சொர்க்கத்தில் எல்லாருமே சுகவாசியாக தானே இருப்பீங்க. பரந்து நம்பர்வார் மர்தபா ஹோத்தேஹே, ஆனால் பாபா சொல்கிற நம்பர்வார் தான் பதவி என்பது ஏற்படுது. படி மஞ்சில் போத்து படி மஞ்சில் ஹே, பாபா சொல்கிற ராஜா ஆகிறது எவ்வளோ பெரிய ஒரு லட்சியம். குமாரியும் को तो बहुत सर्विस का जोश आना चाहिए. குமாரிகளுக்கு சேவா செய்யணுங்கிற அந்த ஆவேசம் வர வேண்டும். हम भारत को स्वर्ग बनाकर दिखाएंगे, பாரதத்தை நான் ஸ்வர்க்கமாக்கி காட்டுவேன். யாருக்கு வரணுங்கிறார் பாபா? குமாரிகளுக்கு வரணும். குமாரிவ जो 21 जन्म 21 कुल का उद्धार करे. குமாரி யாரோ 21 குலத்துக்கு அவங்க நன்மை செய்வாங்க. அர்த்தாத் 21 ஜனமிலேயே உத்தார் கர் சக்தி, 21 பிறவிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறார் பாபா? நன்மைகளை செய்ய முடிகிறது. अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणेக்கான முதல் பாயிண்ட், पुरानी दुनिया का अंत है. बाप डायरेक्ट आया है तो एकदम சரண்டர் हो जाना है. இது பழைய உலகம் இறுதி, பழைய உலகத்தினுடைய இறுதி நேரம். ஆகவே பாபா டைரக்டாக வந்துள்ளார். கம்ப்ளீட் நீங்கள் அவருக்கு சரண்டர் ஆக வேண்டும். பாபா எஸ் ஆப்கா ஹே, எப்படி சரண்டர் ஆகணும்? பாபா என்னுடையது அனைத்தும் உங்களுடையது. யுக்தி சே புண்ணிய ஆத்மா பன் ஜாயேங்கே, இந்த யுக்தி மூலமாக நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகிவிடலாம். முரளி கபிபி மிஸ் நஹி கர்னா ஹே. நெக்ஸ்ட் பாயிண்ட், முரளியை ஒரு பொழுதும் தவற விடாதீர்கள். முரளிமே லாப்பர்வாக நகிரேனா, முரளியில கவனக்குறைவு இருக்கக்கூடாது. எசனி ஹம்னே நை படி தோ கியா ஹுவா, நான் படிக்காட்டா அதனால என்ன ஆயிடும் அப்படி நினச்சிடாதீங்க. ஹம் தோ பார் ஹோகையே, பாபா சொல்றார், நாம் அனைத்தையும் கடந்து விடுவோம் அப்படி நினச்சிடாதீங்க. முரளி படித்தாதான் இல்லை, படிக்காட்டா என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படி இல்லை. தேக அபிமான், இது கூட தேக அபிமானம். முரளி சரூர் படினீகே, எனக்கு நிறைய ஞானம் இருக்குது, நான் படிக்காட்டா ஒன்றும் இல்லை அப்படி இல்லை. பாபாவுடைய ஸ்ரீமத் முரளி கேட்கணும், படிக்கணும். वरदान, स्वयं को मोल्ड कर रियल गोल्ड बन हर कार्य में सफल होने वाले स्व परिवर्तक भव. தன்னைத்தானே வளைந்து கொடுத்து ரியல் கோல்டாகி ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றியடையக்கூடிய சுயத்தை தன்னை மாற்றிக்கொள்பவர் ஆகுங்கள். जो हर परिस्थिति में स्वयं को परिवर्तन कर स्व परिवर्तन बनते वह सदा सफल होते. ஒவ்வொரு பிரச்சனையிலும் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்பவர் ஆகின்றீர்கள் என்றால் அவர்கள் சதா வெற்றியாளராக இருக்கின்றார்கள். इसलिए स्वयं को बदलने का लक्ष्य रखो. ஆகையால் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தை வைங்க. दूसरा बदले तो मैं बदलूं नहीं, அடுத்தவங்க மாறினாதான் நான் மாறுவேன் அப்படி இல்லை. दूसरा बदले या ना बदले मुझे बदलना, அடுத்தவங்க மாறினா என்ன மாறாட்டா என்ன, நான் மாற வேண்டும். ஹே அர்ஜுன் முஜே பன்னா, நான் அர்ஜுன் ஆக வேண்டும், நான் அந்த அர்ஜுன் ஆக வேண்டும் நினைங்க. சதா பரிவர்த்தன் கர்னமே பேலமே, சதா மாறுவதில் முதல்ல நான் அப்படின்னு நினைங்க. जो इसमें पहले मैं करता वही पहला नंबर हो जाता. யார் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறாங்களோ பாபா சொல்கிறாரு முதல் நம்பரில் வந்துடுறாங்க அவங்க. क्योंकि स्वयं को मोल्ड करने वाले ही रियल गोल्ड. யார் முதல்ல கோல்டு மோல்டு ஆகுறாங்களோ
அவங்களே கோல்டு ஆகுறாங்க. மோல்டுனா என்ன? எல்லாத்தையும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி வளைஞ்சு கொடுத்து போகணும். இப்படி நாணல் பாருங்க, இவ்வளோ ஃபோர்ஸாக புயல் அடித்தாலும் அப்படியே அது வளைஞ்சு வளைஞ்சு ஆடும், உடஞ்சிடாது. ரியல் கோல்டு ஹி வேல்யூ, ரியல் கோல்டுக்கு தான் மதிப்பு இருக்குது. ஸ்லோகன் अपने श्रेष्ठ जीवन के प्रत्यक्ष प्रमाण द्वारा बाबा को प्रत्यक्ष करो. தன்னுடைய சிரேஷ்ட வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டின் மூலம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யுங்க. பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க, ரூஹானி ராயல்ட்டி ஒரு பியூரிட்டிக்கு பர்சனாலிட்டி தாரன் கரோ. ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை தாரணா பண்ணுறதுக்காக बाप समान बनना है व बाबा की समीप जाना है. तो अपवित्रता अर्थात का महाशत्रु स्वप्न में भी वार न करे. பாபாவை போல் ஆக வேண்டும் என்றாலோ அல்லது பாபாவுக்கு நெருக்கத்தில் செல்ல வேண்டும் என்றாலோ, காம விகாரம் என்பது மிகப்பெரிய எதிரி இல்லையா? கனவுல கூட அது நம்மிடம் சண்டையிட கூடாது. அப்பதான் நம்ம பாப் சமான் அல்லது பாபாவுக்கு நெருக்கத்தில் செல்ல முடியும். சதா பாய் பாய் கி ஸ்மிருதி சஹஜ் ஸ்வதக ஸ்வரூப் மே ஹோ. எப்போதுமே சகோதரத்துவம், சகோதரன்கிற நினைவு சகஜமாக இயல்பான ரூபத்தில் இருக்க வேண்டும். ஆத்மா கே அசலி குண் ஸ்வரூப் சக்தி ஸ்வரூப் ஸ்தித்தி சே நீச்சே நகி ஆவோ. ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குணம், அந்த குணஸ்வரூபம் மற்றும் சக்தி சொரூபத்துக்கு கீழே மட்டும் இறங்கி வந்துடாதீங்க. இந்த சக்தி சொரூபத்திலே இருங்க. ஆனால் நிஜ சன்ஸ்காரம் நிஜ குணத்திலே இருக்கணுமே தவிர அதை விட்டு கீழே நீங்கள் இறங்கி வந்து விட வேண்டாம். அச்சா, ஓம் சாந்தி. பாபா முக்கியமாக நமக்கு என்ன சொல்கிறார்? சூக்ஷ்மமான லட்சியம், எல்லா தடைகளை கடந்து போகணும். மாயா நல்ல முயற்சி பண்ணக்கூடிய குழந்தைங்களை தான் தாக்குதுங்கிறார். புத்தியை திருப்புது. எந்த குழந்தைக்கு பாபா புத்தியை திருப்பிட்டாரோ மீண்டும் அது என்ன பண்ணுது? நரகத்தின் பக்கம், நரகத்தினுடைய சிந்தனைகளை கொடுக்குது. பாபா குழந்தைய இருக்க விடுறதில்லை. அது கன்யாசா குமாரா இருக்க விடுறதில்லை. புயலை கொண்டு வந்து என்ன பண்ணுது? மாற்றுது, புத்தியை மாற்றுது. இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறார் பாபா. சாந்தி. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நான்
எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை மாயையுன்னாலே என் அருகில் வரவே இல்லை எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை மாயையுன்னாலே என் அருகில் வரவே இல்லை எனக்காக வரங்கள் எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா உனக்காக நானும் வாழ்வேனே பாபா அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே உன்னோடு வருவேன் உன்னோடு வருவேன் அன்பான பாபா உனக்காக நானும் வாழ்வேனே பாபா சிறிய மூலதனமானாலும் பயன்படுத்தினாலே பெரிய பொக்கிஷத்தை பெறலாம். Proper use can yield great treasures even with a small resource.